Hello guys, welcome back to Aish Vibes YouTube channel. So இந்த வீடியோல ஒரு பேக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். 5 nights 6 daysன்னு சொல்லிட்டு பிளான் கேரளாக்கு. ஸோ அதுக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஸ்கின் கேர் அதெல்லாமே எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வண்டியில் கிளம்பி போயிட்டோம். ஸோ என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தா ட்ரிப்புக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நான் இதில் காமிக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே நான் வந்து வேர் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சைடில் ஆட் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோரே வந்து உங்களோட ஐடி கார்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஒரு 3 to 4 days பிஃபோர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே டெலிவரி எது இருக்கோ அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் போட்டேன். அண்ட் ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிருந்து. கவுன்ஸ் நிறைய எடுத்துன்னு போயிருந்தேன். நீவ் இருக்கும்ல, அப்புறமா ஸ்கர்ட்டு அது க்ராப் டாப்ஸ் எல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் எடுத்துன்னு போயிருந்தேன். அண்ட் ஜீன் டாப்ஸ் எடுத்துன்னு போயிருந்தோம். பீச்சுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக கவுன் மாதிரி வேஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன். அண்ட் கேரளா சாரிலாம் போவே கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஒரு 3 days பிஃபோர் தான் மார்க்கெட் போயிட்டு நான் மம்மி சிஸ்டர்ஸ் எல்லாம் கேரளா சாரி எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் அதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, அந்த கலருக்கு மேட்சிங்காக கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாகவே. ஸோ அந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கணும். சல்வாஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா டெம்பிள் கூட போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. அதனால் சல்வாஸ் எடுத்து வச்சுக்கணும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துன்னு போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரெஸ் இல்லைனா இது எடுத்துன்னு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணினே போயிட்டு நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் ஆயிடுச்சு. அங்கே போடாமல் அப்படியே வீட்டுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரில. எப்போவுமே வந்து என் செகண்ட் சிஸ்டர் கூட இருக்குவாங்க. ஸோ அவங்களே எல்லாம் பேக் பண்ணி வச்சுருவாங்க. நான் ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குவேன். இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுனாலே இந்த ட்ரிப்புக்கு வந்து எல்லாமே நானே எடுத்து வச்சுக்கணுமா என் திங்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதனா மிஸ் பண்ணிட்டு போயிடுவோமா, மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ். அதனால என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு டாப்லேருந்து வரலான்னு சொல்லிட்டு தலைக்கு என்னென்ன வேணும், ஷாம்பு, கண்டிஷ்னர், சீரம்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று எடுத்து வச்சுனே வந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேருக்கு வந்துட்டு ஸோ நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம், சீரம், ப்ளம்து சீரம் யூஸ் பண்ணுவேன். டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா டாக்டர் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணுவேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா டாக்டர் ஷீட்ஸும் சரி ப்ளம்மும் சரி இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். அண்ட் லிப் பாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் லிப் பாம் ஒன்று இருக்கும். அது இந்த வீடியோவில் எடுத்து வைக்காமல் போட்டுக்கிறல, அது காணுன்னு சொல்லிட்டு தேடி இந்த அம்மா லாஸ்ட்டில் எடுத்து வச்சேன். குட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்போ எனக்கு எது வேணுமோ அதை எடுத்து போடுவேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு காம்பேக்ட் பவுடர் ஒன்று, அப்புறமா மஸ்காரா, மை, ஐலைனர், பொட்டு, அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் மட்டும்தான் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். லிப் லைனர் வந்து மாஸ்க் ஒன்று யூஸ் பண்ணுவேன், சாக்லேட் ப்ரௌனு. அந்த லிப் லைனர் மட்டும் இல்லைனா என்னால் எதுவுமே எந்த ஷேட் யூஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிப் லைனர் எடுத்து வச்சுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா அவ்வளோதான், இவ்வளோ தான் தேவையான ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கவுன் வந்து நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான வந்து அந்த போ கிளிப்ஸு, சைட் கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அண்டு கிளச்சஸ், அப்புறமா ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படியோ யூஸ் ஆகும். ஸோ பேசிக் திங்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஹூக்ஸ் எல்லாம் ட்ரெஸ் ஆர்டர் போடணுன்னு சொல்லிட்டு அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஆக்சசரிஸ் மேலே நான் எதுவுமே ஆர்டர் போடாமல் விட்டேன். ஸோ இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கினேன். அண்ட் ஹூக்ஸ் தான் நிறைய எடுத்து வச்சுக்கினேன். பிகாஸ் எடுத்ததெல்லாம் ஜீன் டாப்ஸ், கவுன்ஸ் வரையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேக்ஸிமம். ஸோ ஹூக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சல்வாஸ் அண்ட் சாரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜும்காஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கினேன்.
ஸ்கர்ட்ஸுக்கு போடுற மாதிரி ஆக்சிடைஸ்டு பேங்கிள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கினேன். அண்ட் சாரீக்கு வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள்ஸ், அப்புறமா பிரேஸ்லெட் மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப்பர்ஸு ஷூஸு அதெல்லாம் எது எது வேணுமோ அதில் ஒரு 4 to 5 செட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கினேன். முக்கியமாக ஜிப்லாக் கவர்ஸு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டுக்கு மறந்துட்டுக்கிறேன். அதை தான் நான் ட்ரெஸ்ஸு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால டேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு டேஸ் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கின வந்து ஜிப்லாக் கவர்ஸை வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு 3 to 4 எடுத்துகிட்டு ஸ்கின் கேர் எல்லாம் ஒன்றுத்தில், அதுக்கப்புறமா வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் ஒன்றுத்தில், ஹேருக்கு வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம் எல்லாம் ஒன்றுத்தில் அந்த மாதிரி போட்டு எல்லாமே செப்பரேட்டாக செக்யூர் பண்ணி வச்சுக்கினேன். ஸோ அவ்வளோ தான் எனக்கு தேவையான விஷயம்லாம் இப்படி தான் எடுத்து பேக் பண்ணியிருந்தேன் ட்ரிப்புக்கு. அண்ட் எந்த ஐட்டப்பிற்கு வந்து மம்மிக்கு தேவையான சாரீஸு, அதுக்கு தேவையான பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக இன்னொரு பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வந்து இன்னொரு பேக்கில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.